போட்டிதேர்வு தர அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வாரியர் டெஸ்ட் TNPSC Group 4 எக்ஸாமுக்கு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க, புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ஒவ்வொரு டாப்பிக்கும் படித்து முடிச்ச பிறகு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதே போல் டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டிய டாபிக் என்னென்ன இருக்குன்றது எனக்கு தெரியல, அதற்கான வேர் டு ஸ்டடி வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அதே போல் அந்த லெசன்ஸ் படித்து முடித்த பிறகு அதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா உங்களுடைய மார்க், ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். கிட்டத்தட்ட 10,000 கொஷின்ஸ்க்கு மேலே இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. 65 டெஸ்ட் இருக்கும். ரொம்ப முக்கியமான தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 36 தேர்வுகள் இருக்கும். ஸோ இந்த தேர்வுகள்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நிறைய ரிவிஷன்ஸும் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டாக நாங்கள் அப்டேட் பண்ணி தருவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே உங்களுடைய மொபைல் ஆப் இல்லை லேப்டாப் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். மொபைல் எழுதிக்கலாம், லேப்டாப் சிஸ்டம்லையும் எழுதிக்கலாம். எழுதி முடித்த பிறகு உங்களுடைய மார்க், ரேங்க், அதாவது தப்பான கேள்விகள் என்னென்ன நீங்கள் கொஷின்ஸ் தப்பு பண்ணுறீங்கன்னா அதுக்கான சரியான விடைகள் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் வந்துடும். இது அதியமான் டீமோட ஆப்பில் இந்த டெஸ்ட் பேட்ச் ரன் ஆகும் போது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் இது வரையும் வாங்காதவங்க தமிழ் மீடியம், இங்கிலீஷ் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் ஷார்ட்டாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். டெஸ்ட் பேட்ச் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தனி வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன், சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ முன்னாடியே ரொம்ப ஷார்ட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரதுக்காக இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும், எந்தெந்த தேர்வுக்கு யூஸ் ஆகும், இது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ Group 4, Group 2, Group 2 ரெண்டு எக்ஸாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10,000 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே எதற்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். மார்க், ரேங்க் உடனே அப்டேட் ஆகிடும். வீட்டிலேருந்தே நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எந்த டைமில் விருப்பப்படுறீங்களோ அந்த டைமில் எழுதிக்கலாம். சார் இப்போ டெஸ்ட் 20ஆம் தேதி இருக்குது, நான் 21ஆம் தேதி தான் எழுத முடியும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 21ஆம் தேதி எழுதிக்கலாம். பட் எங்களை பொறுத்தவரையும் கொடுக்கப்பட்ட 36 தேர்வுகள் ரொம்ப முக்கியமான தேர்வுகளாக இருக்கும். அந்த தேர்வுகள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு நாள் 2 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்களும் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணி அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம்கான டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்ற வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவாங்க. அதே போல் எல்லா டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப், சமச்சீர் புக்கில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். சமச்சீர் புக்கான பிடிஎஃப் தான் இருக்கும். நீங்கள் ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். நான் அதையும் உங்களுக்கு தனி வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க், ரேங்க் எல்லாமே அப்டேட் ஆகிடும். என்னிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, டெஸ்ட் என்னிலேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு அக்டோபர் 20. ஸ்டடி பிளான் அக்டோபர் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்றைக்கி 10ஆம் தேதி, அடுத்த 6 நாள்லேயே உங்களுக்கு பிளான் ஸ்டார்ட் ஆகிடும். என்னைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 25th வரலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னாலும் அதிகபட்சமாக 25th முடிஞ்ச வரையும் 20ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கான பிளான் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்லேயே டெஸ்ட்டுக்கான பிளான் இருக்குது. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போவே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு 10 நாள் டைம் இருக்கு இல்லையா, இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் 850 ரூபா. இந்த ஆஃபர் ப்ரைஸ் என்னைக்கு வரலையும் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் 20ஆம் தேதி உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? அடுத்த 10 நாளைக்கு இதே ஃபீஸ் தான் இருக்கும். நீங்கள் இதுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் அதியமான் டீமோட ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா மேலே இருக்க நம்பர் இல்லை கீழே இருக்க நம்பர் ரெண்டுக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ டாபிக் டெஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாகவும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. டாபிக் வைஸ் 30 டெஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட் நிறைய கொடுத்துருப்போம். 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் 3 டெஸ்ட் இருக்குது, சரிங்களா? எல்லா டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின் இருக்கும். மந்த்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டை அப்டேட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ரிவிஷன் இருக்கும். அதே போல் இந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கணும் அது எல்லாத்தையும் பிளான் டீட்டெயில்ஸில் கீழேயும் கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரீவியஸ் ரிவிஷன் ஒரு டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணி தருவோம். தமிழுக்கு ஒரு 10 டெஸ்ட்டு, அதே போல் ஜிஎஸ்க்கு ஒரு 10 டெஸ்ட். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டாக சொல்கிறேன். பிளானில் இல்லாமல், அதாவது பிளானில் கடைசியில் கொடுத்துருப்பேன் இது எல்லாமே, சரிங்களா? பிளான் இது எல்லாமே கடைசியில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த பிளானில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு 36 தேர்வுகள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 36 தேர்வுகளுக்கான பிளான் பிடிஎஃப் கடைசியில் சொன்ன எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எல்லாமே கடைசியில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன், சரியா? அது எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 36 தேர்வுகள் எழுதினாவே போதுமானது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்கும். ஒவ்வொரு தேர்வுகளும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமிங் 4 நாள் இருக்கும். இதில் தமிழில் நியூ புக்கும் கவர் பண்ணியிருப்போம், அதே போல் ஓல்டு புக்கும் கவர் பண்ணியிருப்போம், சரியா? ஓல்டு புக் வரும்போது உங்களுக்கு 3 days டைம் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், பழைய புக் வரும்போது 3 days டைம் இருக்கும். நியூ புக் படிக்கிற போது உங்களுக்கு 4 நாள் டைம் இருக்கும், சரியா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே இதுலேயே இருக்குது, சரியா? இப்போ 7th டெஸ்ட் அப்படின்னா அதுக்கு படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்றதும் கொடுத்துருப்போம். என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க,
முதல் 20 தேர்வுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் படிச்சினாவே போதுமானது. ஃபஸ்ட்டு 20 டாபிக் முதல்ல வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறது தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? அதாவது தமிழ் லைட்டாக இருக்கும்போது ஜிஎஸ் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதே போல் மேக்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. மேக்ஸு ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் போக போக 9th இந்த தமிழ் வரும்போது உங்களுக்கு ஜிஎஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் கம்மியாக உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எதுலாம் நம்ம படிக்கிறோமோ அது எல்லாமே முன்னாடி முடிச்சுக்கலாம். சரியா? அந்த மாதிரி தான் பிளான் கொடுத்துருப்போம். நீங்கள் பிளானும் செக் பண்ணி பார்க்கலாம். ஜிஎஸ்ஸாக இருக்கலாம், அதாவது ஜிஎஸ்ல யூனிட் 8 பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கிற டாப்பிக்லாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பிளான் பிடிஎஃப் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். முதல் 20 தேர்வு. இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு இந்த தமிழ் நியூ புக் முடிக்கிறீங்க இல்லையா, சிறப்பு தமிழ், இது முடிக்கிற வரையும் நல்லா படிச்சுன்னா போதுமானது. சரியா? 21 தேர்வுகள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. கட் ஆஃப்க்கு ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்படி படித்தா கூட ஓரளவு போதுமானது. பட் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறதுக்காக பிளானில் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த மாதிரி மேக்ஸிமம் டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். பிளானை ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். பிளானில் நான் சப்ஜெக்ட்டும் அதே போல் என்னென்ன படிக்கணுன்றதும் நான் கொடுத்துருக்கேன். படிச்சுட்டு டெஸ்ட், அது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 20 கொஷின், சாரி 200 கொஷின். சரியா? தமிழில் 100 கொஷின் இருக்கும், அதே போல் ஜிஎஸ்ல 100 கொஷின் இருக்கும். சரியா? மேக்ஸ் வரும்போதெல்லாம் மேக்ஸில் 25ம் ஜிஎஸ்ல 75ம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் அதியமான் டீமோட ஆப்பில் நிறைய டெஸ்ட் எழுதிருப்பீங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். சரியா? ஸோ வேறு ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் நான் அப்டேட் பண்ணாலும் அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ராப்பராக அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை ரெகுலராக எழுதிட்டு வாங்க. ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு தெரியும். நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவு கவர் பண்ணுறதா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ இந்த 10 டேஸ்க்கு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருப்போம். பட் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, டைம் இல்லாதனால இப்போ கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. சரியா? ஸோ இதை பற்றி பிளான் பற்றின டீட்டெயில் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோர் மெனுவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வாரியர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் குரூப் 4 VAO அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அதில் ஓவர்வியூவில் கீழே பை நவ் மொபைலில் பார்க்கும்போது எப்படி ஜாயின் பண்ணுறோம் நான் சொல்கிறேன். கோர்ஸ்க்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்றத அப்படி ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் பண்ணிட்டோம். டெஸ்ட்டுக்கான பிளான் இருக்குது. டெஸ்ட் வந்து இதுதான் இது உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரியா? ஸ்டடி பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இதுலேயே அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்டடி பிடிஎஃப் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கான பிளான் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், ஜிபே பண்ணுறவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, ஆப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? டேரெக்டாக ஆப்பில் போயிட்டு அந்த கோர்ஸை கிளிக் பண்ணிட்டு பை நோ பட்டன் கிளிக் பண்ணினா ஜிபே எல்லாமே இருக்கும். அதுலேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டீட்டெயில் வீடியோ தனியாக நான் கொடுக்குறேன். நன்றியுடன் அதிகமாக இருக்கணும். கட்டளை தவம் ஆர்ஷவர். நன்றி, வணக்கம்.